இன்னைக்கு வீடியோல நம்ம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். முக்கியமா பிளாஸ்ட் 3வது வாரத்துல கூட செம்ம கலெக்ஷன். நேத்து சாட்டர்டே எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஹபீபி, டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற படம், சிங்கீதம், இன்னும் சில படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு டே 2 அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாம பெத்தி, கருப்பு அந்த படங்கள்லாம் எவ்வளவு வசூல் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, கடல் அப்படிங்கிற படம் தான். அதுல நெஞ்சுக்குள்ள அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பிரேம்குமார், ஷேக் முகமது ஷேக், மூவி சீன்ஸ், அபித், அப்புறம் ஃபைசல் அலி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன். நேற்று 16வது நாள் 7,15,00,000 இந்தியாவில், டோட்டலா 78,50,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் உலகம் முழுக்க $248 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட்டே வெறும் $1 மில்லியன் தான். பெரிய ஹிட்டுங்க. அதாவது இந்தியாவில் பெரிய ஹிட், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். டிஸ்க்ளோசர் டே அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாள் இந்தியாவில் 2,96,00,000, டோட்டலா 5,21,00,000 2 நாள்ல கல் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு இந்தியாவில். ஸோ வேர்ல்டு வைடு $34 மில்லியன் இந்த படம் கல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட ஒரு சூப்பர் கலெக்ஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் $115 மில்லியன். அப்புறம் பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற படம், இந்த படம் நேற்று டே 2 இந்தியாவில் 1,53,00,000, டோட்டலா 2 நாள்ல 2,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. $240 மில்லியன் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் $10 மில்லியன் தான். இந்த படமே ரொம்ப கம்மியான பட்ஜெட் படம் தான். அப்புறம் தெயுல் பந்து 2 அப்படிங்கிற மராத்தி ஃபிலிம் நேற்று 24வது நாள் இந்தியாவில் 1,76,00,000, டோட்டலா 78,57,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். ஹே ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹே அப்படிங்கிற படம் டே 9 இந்தியாவில் 2,85,00,000, உலகம் முழுக்க 3,40,00,000. டோட்டலா 48,68,00,000 இந்தியாலையும், 60,89,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 95 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ஹாண்டட் 3D எக்கோஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படிங்கிற படம் நேற்று டே 2 இந்தியாவில் 3,88,00,000, உலகம் முழுக்க 4 கோடி. 6,98,00,000 இந்தியாவிலையும், 7,21,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி பட்ஜெட். நேற்று டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு டே 1 விட. அப்புறம் பாரத் பாக்கிய வித்யாத்தா அப்படிங்கிற படம் நேற்று டே 2 இந்தியாவில் 1,78,00,000, உலகம் முழுக்க 1,83,00,000. 3 கோடிக்கு மேல இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 3,13,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 45 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த 2 நாளுமே சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு, ஏன்னா பட்ஜெட் பெருசு. அப்புறம் திருஷ்யம் 3 நேற்று 24வது நாள் கேரளால 48,00,000, உலகம் முழுக்க 56,00,000. 87,61,00,000 கேரளாலையும், 240,46,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 240 கோடியை கடந்திருக்கு. மோலிவுட் டைம்ஸ் அப்படிங்கிற நஸ்லன் அவர்களோட படம் டே 9 கேரளால 50,00,000, உலகம் முழுக்க 63,00,000. 7,69,00,000 கேரளாலையும், 16,87,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் சிங்கீதம் அப்படிங்கிற தெலுங்கு படம், சிங்கீத ஸ்ரீனிவாச ராவ் 94 வயசுல இயக்கிய இந்த படம் நேற்று டே 2 ஒரு செம்ம இன்க்ரீஸ் இருக்கு டே 1 கம்பேர் பண்ணும்போது. ஆந்திரா தெலுங்கானால 1,10,00,000, உலகம் முழுக்க 1,49,00,000. டோட்டலா 1,81,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 2,43,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட். டே 3 இதோட ஒரு பெட்டர் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ஓப்பனிங் வீக்கெண்டை தாண்டி இந்த படம் மறுபடியும் நெக்ஸ்ட் வீக்குமே பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் வீக்கெண்டுமே பெரிய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. பண்ணுதான்னு பார்ப்போம். படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்புறம் சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் அப்படிங்கிற வாரணமாயிரம் தெலுங்கு ரீ-ரிலீஸ் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 48,00,000, இந்தியாவில் 50,00,000. டோட்டலா 1,25,00,000 ஆந்திரா தெலுங்கானாலும், இந்தியாவில் 1,31,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த 2 நாளுமே. அப்புறம் சூர்யா அவர்களோட கருப்பு நேற்று 30வது நாள் தமிழ்நாட்டில் 52,00,000, உலகம் முழுக்க 63,00,000. 167 கோடி 85,00,000 தமிழ்நாட்டிலையும், 327 கோடி 54,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 135 கோடி பட்ஜெட். ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் கூட இந்த படம் தியேட்டரிகளா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. வேற மொழி படங்கள் கூட தமிழ்நாட்டில் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஷோஸ் கம்மியானா கூட இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கவுண்ட் ஒரு நல்ல டீசென்டான நம்பரை எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது 30வது நாள்ல கூட. ஸோ ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், லாங் ரன்ல ஓடக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே இந்த படம் லாங் ரன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆஃப்டர் ஓடிடி கூட ரீசெண்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்ச ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் தமிழ்ல பெருசா ஓடின படம், அதுவும் பெரிய ஹீரோக்களோட படம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. லாஸ்டா தாய் கழுவி, யூத்லாம் அந்த படங்கள்லாம் போச்சு. ஆனா இந்த அளவுக்கு போச்சான்னா இல்லை.
அப்புறம் பிளாஸ்ட் நேத்து 17வது நாள் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னா, தமிழ்நாட்டுல 1,46,00,000, ஆந்திரா தெலுங்கானால 24,00,000, கேரளால 44,00,000, கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 8,00,000, ஓவர்சீஸ்ல 63,00,000, உலகம் முழுக்க 2,85,00,000 நேத்து நல்லாவே கலெக்ட் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் இது 3rd வீக் பாத்துக்கோங்க, செம்ம கலெக்ஷன். ஸோ இந்த படம் டோட்டலா இதுவரையும் 27,41,00,000 தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானால 7,49,00,000, கேரளால 13,68,00,000, கர்நாடகா பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 4,05,00,000, ஓவர்சீஸ்ல 15 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 67,62,00,000, 17 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா தமிழ்நாடு இல்லாம கர்நாடகா, கேரளா, ஆந்திரா தெலுங்கானான்னு எல்லா இடத்துலயுமே பெரிய ஹிட்டை கொடுத்துருக்கு பிளாஸ்ட். ஸோ பிளாஸ்ட் ஃபைனல் கலெக்ஷன் இவ்வளவுதான் வரும் அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாரது மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ராம் சரண் அவர்களோட பெத்தி நேற்று 10வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 7,43,00,000, உலகம் முழுக்க 10,89,00,000, 201,16,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், இந்தியாவில மட்டுமே இந்த படம் 258 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 54,79,00,000, உலகம் முழுக்க 313,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா பரிமளா அண்ட் கோ, இந்த படம் நேற்று ஒரு செம்ம கலெக்ஷனே எடுத்திருக்கு. 9வது நாள் தமிழ்நாட்டுல 93,00,000, உலகம் முழுக்க 1,08,00,000, 10 கோடி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. 13,08,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். வசூல் ரீதியா வெற்றியை நோக்கி போயிடுச்சு. ஒரு நல்ல டீசென்டான ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த படம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட ஒரு நல்ல நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் 3ஆம் கண் அப்படிங்கிற படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம். நேற்று 2வது நாள் 6 லட்சம் தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 12 லட்சம், 6 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். டபுள் ஆக்குபன்சி அப்படிங்கிற படம் நேற்று 2வது நாளுமே ஒரு டீசென்டான ஒரு நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 28 லட்சம், இந்தியாவில் 32 லட்சம், 54 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 61 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட். அடுத்ததா ஹபிபி, இந்த படம் நேற்று 2வது நாள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா, டே 1ஓட டே 2 ஒரு இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 22 லட்சம், இந்தியாவில் 24 லட்சம். ஸோ டோட்டலா 35 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 38 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 7 கோடி. ஆக்சுவலா டே 1ஓட டே 2 ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்லலாம். 3rd டே அதோட ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 29 அப்படிங்கிற ரத்னகுமார் அவர்களோட இயக்கத்துல வந்த படம் ஃபைனல் கலெக்ஷன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த படம் ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, தமிழ்நாட்டுல 2,47,00,000, இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 14 லட்சம், ஓவர்சீஸ்ல 11 லட்சம், உலகம் முழுக்க 2,72,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 6 கோடி. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 1,75,00,000 கிட்ட தான் போயிருந்தது. ரொம்ப கம்மியா தான் போயிருந்தது பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஷேரா வந்திருக்கிறது கிட்டத்தட்ட 1,28,00,000. ஸோ வசூல் ரீதியா இந்த படம் ஒரு ஃபிளாப்பா தான் அமைஞ்சிருக்கு தியேட்டரிக்கலா. மேபி இந்த படம் ஓடிடியில ஒரு வெற்றி படமா அமையலாம். நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்காம ஓடிடியில பாத்தீங்க? இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் மகாராஜா. மகாராஜா 2024ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் பெரிய அளவுல பேசப்பட்ட படம். விஜய் சேதுபதி அவர்களோட கேரியர்ல பெஸ்ட் மூவின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. இது மட்டும் இல்லாம இந்த படம் சைனால ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய நம்பரையும் கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ மகாராஜா தமிழ்நாட்டுல 48,65,00,000, ஆந்திரா தெலுங்கானால 18,50,00,000, கர்நாடகால 7,55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,15,00,000, ஓவர்சீஸ்ல 118,78,00,000. இதுல 90% சைனாவோட கலெக்ஷன். சைனால மட்டுமே ஒரு பெரிய நம்பர். உலகம் முழுக்க 202,40,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 30 கோடி. தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 18.5 கோடிக்கு போயிருந்தது. 57 கோடிக்கு மேல நான் சைனாவோட ஷேர் கலெக்ஷனை இன்க்ளூட் பண்ணல. மற்ற ஓவர்சீஸ் இந்தியாவோட கலெக்ஷன், தமிழ்நாடு கலெக்ஷன் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த படம் 57 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.